என் கையில் இருக்க ஊசிலேயே அவனை தூசியாக்கலாம் நினைச்சா குளோவால போட்டுட்டான். மறுபடியும் மாந்திரிகத்தை போட்டு என்ன போட்ட வந்தான், அவனை போட்டுட்டேன். இங்க இருக்கவனங்களே நம்ம டீம்மேட் பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பின்னாடி வர கண்ணாடி அடிக்கிறான்னு தூக்குவேன். ரைட்ல இருந்து என்ன தூக்கிடுவான். அது என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் பைல்ஸ் வந்த மாதிரி படுத்துக்கிறானுங்க. அவன் அடிச்ச காண்டை இங்க காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இதுவே ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும் போல. சரி, ஒரு அளவுக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏறி அடிக்கலான்னு பார்த்தா அவன் அப்படியே தான் நிக்கிறான். இதுதான் சரியான டைம்னு சொல்லிட்டு தூக்கி விட்டுட்டேன். ஒரு வழியா மறுபடியும் ரிவைவ் பண்ணிட்டானுங்க. ஒரு ஈத்தரை நான் இறங்கினவனே எகிர ஆரம்பிச்சிட்டான். விடுவேனா நான் பாவ மந்திரக்களை டிசேபிள் பண்ணி அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணா வரவே இல்லை. அவன் அடிச்ச ஒரு பொண்ணு தான் குளோவால இருந்து வெளியே வந்தது. இன்னொருத்தன் கில்ல நான் ஓசி அடிச்சாலே எனக்கு குஷியா இருக்கும். உன்னை அடிச்சா எவ்வளவு ருசியா இருக்கும் அப்படின்னு ஷாட்டு போடுற ஆங்கிள் வச்சு அவளை ஷாட் அடிச்சாச்சு. அடுத்து ஒரு அற்புதமான வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் இந்த சுவாமி விடை பெறுகிறேன். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.